உலக அரசியலின் மிக முக்கியமான பக்கங்களை அலசி ஆராயும் தமிழ் டைம்ஸுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். அமெரிக்கா ஈரானை தாக்குமா என்ற கேள்விதான் இப்பொழுது பரவலாக எல்லோரும் கேட்கிறார்கள். இப்பொழுது தாக்குவார்கள், நாளை தாக்குவார்கள், கடந்த சனி ஞாயிறு தினங்களில் தாக்குவார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஆனால் இன்னும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் உலக மீடியாக்கள் அதே போன்று உலக அளவில் பெரும் ஒரு எதிர்பார்ப்பையும் பதற்றத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த விடயம் தொடர்பாக, உலகளவில் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிற இந்த விடயம் தொடர்பாக ஏன் அமெரிக்கா இந்த தாக்குதலை இதுவரைக்கும் பிற்போடுகிறது என்ற கேள்விக்கு இந்த காணொளி மூலமாக விடை தர முயற்சிக்கின்றேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏனைய சில நாடுகளில் அவர்கள் நினைத்த நேரம் தாக்குதல் நடத்துவார்கள், நினைத்த நேரம் அவர்கள் உள் சென்று தங்களுக்கு தேவையான விடயங்களை சாதித்துக் கொள்கின்ற ஆற்றல் அவர்களிடம் காணப்படுகின்றது. அதற்கான புலனாய்வுத்துறை அதே போன்று அவர்களுக்குரிய நவீன சாதனங்கள் எல்லாம் அவர்களிடம் காணப்படுவதால் அவர்கள் எந்த நாட்டையும் எந்த நேரத்திலும் எந்த தலைவர்களையும் தூக்கலாம், அவர்கள் அங்கு எந்த வகையான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்கின்ற நிலைதான் காணப்படுகிறது என்பது எல்லோரும் தெரியும். அவ்வாறு இருக்கும்போது ஈரான் மீதான தாக்குதலை அவர்கள் மிக நீண்ட காலம் எடுப்பதனுடைய பின்னணி என்ன என்ற விடயம் மிக முக்கியமானது. அதற்கு சில காரணங்களை இங்கு நான் குறிப்பிடுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ட்ரம்ப் இந்த யுத்தத்தை உடனடியாக நடத்துவதை விட்டும் அவர் பின்னடிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அதனுடைய பிரதான காரணம், முதலாவது காரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது, ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு ஆலோசனை வழங்குகிறவர்களை இப்பொழுது சொல்கின்றார்கள். அவரிடம் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த யுத்தத்தை நீங்கள் ஆரம்பித்து விடாதீர்கள் என்ற ஒரு ஆலோசனை அவருக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அமெரிக்காவினுடைய உள்நாட்டிலே இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அங்கிருக்கின்ற வரி பிரச்சனை, அதே போன்று சுகாதார பிரச்சனை, அதே போன்று அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவினுள் உள் காணப்படுகின்ற மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று அதிகமான உள்வீட்டு பிரச்சனைகள் அமெரிக்காவை இப்பொழுது ஆட்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தேவையில்லாமல் வெளிநாட்டு விடயங்களில் ஒரு யுத்தம் போன்ற மிகப்பெரிய ஒரு பண பலத்தையும் அதே போன்ற ஆள்பலத்தையும் வேண்டியிருக்கின்ற யுத்தம் ஒன்றிற்கு செல்ல வேண்டாம் என்று அவருடைய கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்களை அவருக்கு ஆலோசனை வழங்குவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த இடத்தில் தான் ட்ரம்ப் முதலாவதாக இந்த யுத்தத்தை சற்று பின்னோக்கி கொண்டு செல்வதாக தெரிகின்றது. இரண்டாவது காரணம், ட்ரம்பினுடைய நிர்வாகம். கட்சி ஆதரவாளர்களை தாண்டி ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினர் ஒரு ஒருமித்த கருத்திலே அவர்கள் இல்லை. கடந்த காலங்களில் ஈராக் மீதான யுத்தமாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் மீதான யுத்தமாக இருக்கலாம், அதே போன்று வியட்நாம் போன்ற யுத்தங்களிலே அமெரிக்காவுடைய நிர்வாகத்தினர் அவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருந்தார்கள் யுத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு. ஆனால் இந்த முறை ஈரான் மீதான தாக்குதலிலே ஒரு ஒருமித்த கருத்து அவர்களுக்கு மத்தியில் காணப்படவில்லை என்ற இந்த விடயமும் அவருடைய ஈரான் மீதான தாக்குதலை சற்று தாமதப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இதனுடைய மூன்றாவது காரணத்தை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப் இந்த ஈரானுடன் யுத்தம் ஒன்றுக்கு செல்வாராக இருந்தால் தற்போது இருப்பது இரண்டாவது ஜனாதிபதி தவணையில் அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. தொடர்ந்தும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அவர் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் அந்த நாட்டினுடைய யாப்பை மாற்றுவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுடன் யுத்தம் ஒன்றைக்கு அவர் செல்வாராக இருந்தால் அவருடைய அரசியல் ரீதியான செல்வாக்கு பின்னடைவை நோக்கி செல்லும் என்று அவருடைய ஆலோசகர்கள் அவரிடம் கூறுகிறார்கள். இந்த காரணமும் அமெரிக்க ஜனாதிபதியை இந்த ஈரான் மீதான யுத்தத்தில் இருந்து சற்று பின்வாங்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்லலாம். இந்த காலதாமதத்திற்குரிய இன்னும் ஒரு காரணம், கடந்த முறை நடைபெற்ற யுத்தமாக இருக்கலாம், அல்லது இதற்கு முன்பு அரபு நாடுகளை தாக்கிய யுத்தங்களாக இருக்கலாம். அவர் சவுதி அரேபியா, துபாய், அதே போன்று பஹ்ரைன், கட்டார், ஜோர்தான், எகிப்து போன்ற நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவு அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் காணப்பட்டது. ஆனால் இந்த முறை நிலை முற்றும் முழுதாக மாறி இருக்கின்றது. காரணம், துபாய் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் பெரும் அரசியல் பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் இரண்டு பகுதிகளாக பிரிந்து செயற்படுகிறார்கள். குறிப்பாக துபாயை பொறுத்தவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளுடன் மிக ஒன்றிணைந்து அவர்கள் நட்பு ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் சவுதி அரேபியாவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அமெரிக்காவுடனும் பிரிட்டனுடனும் நட்புடன் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் துருக்கி, அதே போன்று கட்டார், பாகிஸ்தான் போன்ற இன்னும் சில முஸ்லிம் நாடுகளுடன் மிகவும் நெருக்கமாக நடந்து கொள்வதால் இந்த யுத்தத்திற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை அவர்கள் வழங்குவார்கள் இல்லை என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. கடந்த முறை 12 நாள் யுத்தத்தின் போது கட்டாரினுடைய மிகப்பெரிய இராணுவ தளமாக இருக்கின்ற லுபைது தளத்தை ஈரான் தாக்கி இருந்தது. எனவே அமெரிக்காவிற்கு இடம் கொடுப்பதனால் இந்த யுத்தத்திற்கு அல்லது அவர்கள் தெளிவாக தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்ற போது ஈரான் தங்களுடைய இலக்குகளை அல்லது நாடுகளில் இருக்கின்ற தளங்களை தாக்கலாம், இது தேவையில்லாத வேலை என்ற ஒரு எண்ணம் இந்த அரபு நாடுகளிடம் காணப்படுகின்றது. எனவே அவர்கள் ஈரானை பகைத்துக் கொள்ளக்கூடாது, முழுமையான ஆதரவை வெளிப்படையாக அமெரிக்காவிற்கு கொடுக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடும் அமெரிக்காவினுடைய அவசரமான நகர்த்தல்களுக்கு, தங்களுடைய ஆயுத ரீதியான நகர்த்தலாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய முடிவுகளை எடுப்பதிலே அவர் சில சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது, பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். ஆனால் இவ்வளவு விடயங்களும் அரங்கேறுகின்ற இதே சந்தர்ப்பத்தில் யுத்தம் ஒன்றிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அமெரிக்கா மிக மிக தீவிரமாக மும்முரமாக செய்து வருவது கவனிக்கத்தக்கது. இதன் காரணமாகத்தான் இந்தியா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அதே போன்று தென்கொரியா, இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய பிரஜைகளை உடனடியாக அவசரமாக ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கின்றன. அதே நேரம் லெபனானுடைய பெய்ரூத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தில் வேலை செய்த அதிகமான பணியாளர்களை அமெரிக்கா நேற்று திங்கட்கிழமை உடனடியாக அங்கிருந்து அகற்றி இருக்கின்றது. இப்படி பல்வேறு இடங்களிலும் இருந்து தங்களுடைய நாட்டு மக்களையும் குடிமக்களையும் முக்கியமான நாடுகள் வெளியேற்றுகின்ற அதே நேரம் சீனாவினுடைய அதிநவீன சேட்டலைட்டின் மூலமாக அவதானித்த சில முக்கியமான விடயங்களை பொறுத்தவரைக்கும் ஈரானை சுற்றி இருக்கின்ற முக்கியமான ராணுவ தளங்களிலே இருந்து தங்களுடைய ராணுவ வீரர்களை அமெரிக்கா உடனடியாக விலக்கி இருக்கிறது. குறிப்பாக அங்கிருந்த உபைத் தளமாக இருக்கலாம், பஹ்ரைனுடைய ராணுவ தளமாக இருக்கலாம், இந்த இடங்களிலே இருந்து தங்களுடைய முக்கியமான ராணுவ வீரர்கள் அனைவரையும் சைப்ரஸை நோக்கி அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள். எனவே இந்த நகர்வுகள் சொல்வது ஒரு பக்கம் இந்த யுத்தத்தை உடனடியாக கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் இருக்கின்ற அதே நேரம் இந்த யுத்தம் தொடர்பான ஏனைய ஏற்பாடுகள் அனைத்தையும் ஒரு மிக வேகமாக செய்து கொண்டும் இருக்கின்றது. இந்த இரண்டும் கெட்ட நிலையில் யுத்தம் எப்போதும் வெடிக்கலாம் என்ற நிலை காணப்படுகிறது என்பதுதான் உண்மையான விடயம். ஆனால் உடனடியாக வேறு நாடுகள் மீது யுத்தம் ஒன்றை மேற்கொள்வதை போன்று உடனடியாக ஈரானில் செய்வது சாத்தியம் அற்றது. ஏனென்றால் அவர்களுடைய ஆயுத பலமும் அதே போன்ற நவீன ட்ரோன்கள், அதே போன்று அவர்களிடம் இருக்கின்ற சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் போன்றவற்றினுடைய வீரியம், அவர்களுடைய பாரிய அழிவு தரக்கூடிய தன்மை போன்றவைகள் இவர்களுக்கு தெரியும் என்பதால் அவர்கள் உடனடியாக தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமானது. அதேபோல் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னவென்றால், ஈரான் நேற்று கிடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான தகவல் ஒன்று, ஈரான் ஒரு ஆளில்லா விமானத்தை கண்காணிப்புக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு அசைவையும் யார் கண்காணிக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு கண்காணிக்கப்படுகிறதாம். இந்த கண்காணிக்கின்ற விமானம் தொடர்பான ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இந்த விமானம் ஆளில்லா விமானம், மிகச்சிறிய ரக விமானம், ஆனால் 31,000 அடி உயரத்திலே அது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. சுமார் மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்திலே அது பயணித்துக் கொண்டிருக்கிறதாம் இந்த ஆளில்லாத விமானம். இந்த விமானத்தை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் மிக துல்லியமாக அவர்கள் ராணுவ கட்டளை தளங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதே போன்று உளவு தகவல்களை சேகரிக்கின்ற மையங்களுக்கு இந்த விமானம் அனுப்பி கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ஹீப்ரு ஊடகங்கள் நேற்று முழுவதுமாக அவர்கள் பல செய்திகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இது இஸ்ரேலுக்கு உள்ளால் ஒரு பீதியையும் கலக்கத்தையும் அவர்களுடைய ராணுவத்திற்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு அதிநவீன ஆளில்லா விமானம். இது இதுவரைக்கும் அவர்கள் ஈரான் வெளிப்படுத்தாத ஒரு விமானமாக சொல்கின்றார்கள். அதே போன்று ஏனைய நாடுகளை போன்று ஈரானை ஏன் அமெரிக்கா தங்களுடைய தொழில்நுட்பங்களின் ஊடாக கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்றால், பொதுவாக இடங்களை அடையாளப்படுத்துகின்ற GPS தொழில்நுட்பத்திற்கு பதிலாக சீனாவினுடைய பெய்டு என்று சொல்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை ஈரான் பயன்படுத்துகின்றது. அவர்கள் இலகுவாக இடங்களை அடையாளம் காண்பது, அதே போன்று தாக்குவதற்குரிய சரியான இடங்களை மதிப்பீடு செய்வது என்பது மிக கஷ்டமாக இருக்கிறது. கடந்த முறை உங்களுக்கு தெரியும், மக்கள் எழுச்சி ஏற்பட்ட போது சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங் இணையதள வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக 6000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களை இரகசியமாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்குள் கடத்தி இருந்தார் கடந்த மாதம். அவ்வாறான சூழ்நிலையில் கூட முழுமையாக ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஈரானை முடக்க முடியாமல் போயிருந்தது. காரணம், ஈரான் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்களை பொறுத்தவரைக்கும் அது அவர்களுடைய சுய ஆக்கமாக இருக்கிறது அல்லது சீனாவினுடைய தயாரிப்பாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மூக்கு நுழைப்பது கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லலாம், இந்த யுத்தத்தை அமெரிக்கா தடுக்க நினைத்தாலும், டொனால்ட் ட்ரம்ப் தான் தடுக்க நினைத்தாலும், இது இஸ்ரேல் விரும்புகிற யுத்தம், இஸ்ரேல் பின்னால் இருந்து அமெரிக்காவை தூண்டுகின்ற யுத்தம் என்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட சில தினங்களுக்காக நடக்கும் என்பதுதான் உறுதி. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வருகின்ற ஒவ்வொரு மணித்தியாலங்களும் மிக முக்கியமானவை. என்ன நடக்கும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.